ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து கிளைண்ட்டோட வெட்டிங் சாரீ. இந்த சாரியை ப்ரீப்ளேட் பண்ணக்கு கொடுத்துருக்காங்க. என்கேஜ்மெண்ட் சாரீ அண்ட் வெட்டிங் சாரீ ரெண்டுமே எங்ககிட்ட தான் ப்ரீப்ளேட் பண்ணுறதுக்காக வந்திருந்து. பட் என்கேஜ்மெண்ட் சாரியை விட வெட்டிங் சாரீ ரொம்பவே நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த வெட்டிங் சாரீ. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் சாரீ ஃபுல்லாகவே அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரு ப்ரீப்ளேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாரியை ஃபஸ்ட் நீங்கள் ஃபுல்லாகவே அயர்ன் பண்ணி எடுத்துருங்க. அப்படின்னா தான் அதோடய ஃபினிஷிங் லுக் ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு சாரியை ப்ரீப்ளேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 2 hours ஆகுது எனக்கு ஆகும். சாரீ ப்ரீப்ளேட்டிங்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங்க் என்னென்னா அதோடய ஃபினிஷிங் லுக் தான். அந்த ஃபினிஷிங் லுக் வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் சாரீ ஃபுல்லாகவே அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளைண்ட் இந்த சாரீக்கு ஒரு 8 to 9 ப்ளீட்ஸாவது ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10 ப்ளீட்ஸ் வர மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அண்ட் ஃபிட்டாகவும் இருந்துச்சு. ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்காக நாங்கள் கிளிப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அதை வச்சு ஹோல்ட் பண்ணும்போது சாரீ வந்து டேமேஜ் ஆகுது. 2 பேர் சேர்ந்து ப்ரீப்ளீட் பண்ணும்போது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷிங் ஒர்க் பண்ணி முடிச்சுருவோம். நீங்கள் ப்ரீப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சாரீ ஃபுல்லாகவே அயர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட் டைம் முந்தானையை இன்னும் ஒரு டைம் அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு அழகாக அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வந்துடும். சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு சில ரேஷியோஸ்லாம் இருக்குது. அது கிளைண்ட்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ரேஷியோஸ் எல்லாமே மெஷர் பண்ணிவிட்டு தான் ப்ரீப்ளீட்டிங் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்களும் ப்ரீப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதோட ஹெல்ப்போடையே நீங்கள் ப்ளீட்ஸ் எடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்பவே கரெக்டான அண்ட் ஃபினிஷிங் லுக்கில் வரும். உங்களுக்கு ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு கிளாஸஸ் ஏதாவது போடணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளாஸஸ் கூட அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் எப்படி ஒரு சாரியை ஃபுல்லாகவே அயர்ன் பண்ணி எடுத்து ப்ளீட்ஸ் எல்லாமே எடுக்கிறேன் அண்ட் அதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் எல்லாமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு நாங்கள் 250 சார்ஜ் பண்ணுவோம். இதுவே நீங்கள் ப்ளஃபி ப்ளீட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 300 சார்ஜ் பண்ணுவோம். ப்ளஃபி ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளஃபி ப்ளீட்ஸுமே சூப்பராக வரும். வித்தவுட் ஹேங்கிங்கோடையே ப்ளஃபி ப்ளீட்ஸை நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி டிஸ்பேச் பண்ணலாம். அதுக்குள்ள வீடியோ கூட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சாரியை நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை ஃபோல்ட் பண்ணும்போது சில டைம் எக்ஸாக்டாக கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடும். சம்டைம்ஸ் இப்படி வராது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். நீங்களாகவே மறுபடியும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் மறுபடியும் அந்த சாரியை ரீஃபோல்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது கரெக்டாக வந்துடும். இந்த சாரிக்கும் நான் 2-3 டைம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங் வந்துச்சு. உங்களோட சாரிக்கு ப்ரீப்ளீட் பண்ணணும், ஆரி ஒர்க் போடணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் drapelegant7 அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரியை ப்ரீப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதோட ஃபினிஷிங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு நான் பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.